ஐயா, சிம்ம ராசி இந்த குரு பேச்சு எப்படி இருக்கும்? இந்த 8 குடையவன் 12 இருப்பது ராஜயோகம், 5 குடையவன் 12 இருக்கிறது தப்பு. விருச்சக லக்னமாக இருந்து மகர லக்னமாக இருந்து மீன லக்னமாக இருந்தால் இந்த குரு பார்வையில் தரம் உயரும். சிம்மராசிக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருங்க? புதன் அப்படிம்பாங்க. ஏன்னா தனாதிபதி காசு கொடுக்குறவங்களும் லாபாதிபதியும் அவர் தான். அந்த புதனை பார்த்தால் மிகச் சிறப்பான பலனை தருவார். என்ன கேட்டீங்கன்னா, விருச்சிகம் மகரம் மீனத்துல குருவே இருந்துச்சு. ஐயா அற்புதம், அருமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐயா 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? இவர்களுக்கான வழிபாடு சுகமே சொல்ல சார். ஐயா ஜெய் ஸ்ரீராம். ஐயா, சிம்ம ராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி இருக்க போகுது? ஐயா, சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்காரு. அவர் இயற்கையா சிம்ம ராசிக்கு 8 குடையவன், 5 குடையவனும் தான். இந்த 8 குடையவன் 12 இருப்பது ராஜயோகம், 5 குடையவன் 12 இருக்கிறது தப்பு அப்படிம்பாங்க. ஆனா 5 குடையவன் கெடுக்க மாட்டார். எங்கேயுமே 5 குடையவர் 5 குடையவராக தான் இருப்பார். அவர் காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனுக்கு 12ல இருக்கார். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் பாயிண்ட், ராஜயோகத்தை கொடுப்பாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. சில பேருக்கு பாருங்க, திடீர்னு ராஜயோகங்கள் கிடைக்கும், நல்ல விஷயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள், புதிய வேலை வாய்ப்புகள், புதிய பண வருவாய்கள், புதிய விதமான சலுகைகள். இப்போ ஒரு இடத்துல வேலை செய்யறோம், ஐயா இன்னையிலேருந்து உங்களுக்கு அந்த ஒர்க்கையும் சேர்த்து பாருங்க, அதுக்கான ஒரு பணம் வரும். இந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்கும். சில பேர்கள் விருச்சக லக்னமாக இருந்து மகர லக்னமாக இருந்து மீன லக்னமாக இருந்தால் இந்த குரு பார்வையில் தரம் உயரும். அதாவது சிம்ம ராசியா இருந்து இந்த லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னமா இருந்தா தரம் உயரும், வாழ்க்கை தரம் உயரும். ஏன்னு கேட்டா, புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லக்னமாகிய விருச்சக லக்னத்தில் இருந்து அல்லது மகர லக்னத்தில் இருந்து மீன லக்னத்தில் இருந்து சிம்ம ராசியாக பிறந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ஐயா எங்களுக்கு அந்த லக்னம் இல்ல, லக்னாதிபதி இவர்கள் ஏதோ ஒரு லக்னாதிபதியா இருப்பாங்க. இந்த 12 லக்னத்துல ஏதோ ஒரு லக்னம், அந்த லக்னாதிபதி விருச்சகத்தில் இருந்தாலோ அல்லது மகரத்தில் இருந்தாலோ மீனத்தில், இவர்கள் தரமும் உயரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சிம்ம ராசி அவங்க மீன லக்னமா இருக்காங்க, அவர் லக்னாதிபதி குரு 3ல எங்கேயாவது இருந்தா, அதுல இருந்தா டபுள். மீனத்தையும் பாக்குறாரு லக்னத்தை, அந்த குரு விருச்சகத்தில் இருக்காருன்னு வைங்க. இப்ப சிம்மராசியாக பிறந்து மீன லக்னமாக இருந்து லக்னாதிபதி குரு பகவான் விருச்சகத்திலோ மகரத்திலோ இருந்தா டபுள் லக். அவங்கதான் என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் சில பேரை பார்த்தோம்னா நம்ம சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல 3 படம் நடிக்கிறார் நம்ம தலைவர் அப்படிம்பாங்க. நம்ம இவரு அது பண்றாரு, நமக்கு பாருங்க அவனுக்கு பாருங்க கீழே வீடு கட்டிட்டு இருந்தான், திடீர்னு அவங்க அப்பா கொஞ்சம் பணத்தை கொடுத்து மேலையும் கட்டிடுறான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இந்த அப்லிஃப்ட், இந்த படிக்கட்டுல ஏறி போறதுக்கும் லிப்ட்ல போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, சர்ன்னு மேல வர்றது, அதெல்லாம் இவங்க எதிர்பார்ப்பாங்க. இவர்களுக்கு இந்த மாதிரி டபுள் ப்ரமோஷன் கிடைக்கும். லக்னத்தையும் பார்த்து லக்னாதிபதியும் பார்த்தால் டபுள் ப்ரமோஷன். இதே மாதிரிங்க விருச்சிகத்துல மகரத்துல மீனத்துல புதன் இருந்தா அப்படி இருக்கும். ஐயா அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு தனாதிபதி அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். சிம்ம ராசிக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருங்க? 9 கிரகத்துல யாரையாவது சொல்லுங்கன்னா புதன் அப்படிம்பாங்க. ஏன்னா தனாதிபதி காசு கொடுக்குறவங்களும் லாபாதிபதியும் அவர் தான். அந்த புதனை பார்த்தால் மிகச் சிறப்பான பலனை தருவார். என்ன கேட்டீங்கன்னா, இந்த லோனு செட்டில்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதாவது அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஓசி வாங்கணும்னு நினைக்கிறது, அப்புறம் இந்த பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வராமல் இருக்கிறது, அப்புறம் ராங் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க பணத்தை கட்டிட்டு வந்துட்டே இருப்பீங்க, அந்த பேமெண்ட் வேற ஒரு பேர்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கும், அந்த சஸ்பென்ஸ்ல இருக்கிற அமௌண்ட் இதெல்லாம் கிளியர் ஆயிடும். அப்புறம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, லாக்கர்ல எவ்வளவு பணம் வச்சிருந்தே தெரியுமா, அது பூரா காலியா போச்சு, அவர்களுக்கெல்லாம் மீண்டும் லாக்கருக்கு பணம் போகும். இதெல்லாம் நல்லா நடக்கும், தனாதிபதி. அப்புறம் இன்னொன்னு, புதன்னா அறிவு, படிப்பு. இந்த படிப்பு தடைப்பட்டவனுடைய முகத்தை பாருங்க, பரிதாபமா இருக்கு, என்னால அந்த படிப்பை கன்னியூ பண்ண முடியலங்க அப்படிமா. அந்த தடைப்பட்ட கல்வி, விருச்சகத்தில் புதன் மகரத்தில் புதன் மீனத்தில் புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுவதனால் தடைப்பட்ட கல்வி சரியாய். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த புதன்கிறது காலி இடம், காலி மனை. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலி மனையில பிரச்சனை இருக்கும், இவன் பேர்ல பிரச்சனை, அப்புறம் இந்த பக்கத்து இடம் இதோட சேருது, அப்புறம் இந்த வழித்தடம், இந்த 12 அடி உண்ணுது, இந்த மாதிரிலாம் நிறைய சண்டைகள் இருக்கும். இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம் சிம்மராசி. அங்க சூரியன் இருந்துச்சுனாங்க, விருச்சிகம் மகரம் மீனத்துல சூரியன் இருந்துச்சுன்னா ஐயா அற்புதமான காலகட்டம். யாருக்கெல்லாம் இந்த சூரியன் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, தமிழ் மாதத்துல கார்த்திகை மாசத்துல பிறந்தவங்க, தை மாசத்துல பிறந்தவங்க, பங்குனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ராசியில சூரியன் இருக்கும். அவர்களுக்கு
தலைமை பதவிக்கு போராடி கொண்டிருப்பவர்கள். அதாவது எனக்கு ஆக்சுவலாக ப்ரொமோஷன் 2023 வர வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஏன் வரல? என்னமோ தெரியலங்க, வரல. என்னமோ தெரியலாம் இல்லை, உங்க ப்ரொமோஷன் கிரகத்தை குரு பார்க்கல. அந்த ப்ரொமோஷன் கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு அதிபதி, சிம்மராசிக்கு அதிபதி விருச்சகத்தில் அல்லது மகரத்தில் அல்லது மீனத்தில் குரு பகவான் பார்வை பெற்றிருந்தால் மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள், அப்புறம் மன கஷ்டம், இந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய சூரியன் ஏதோ ஒரு பெயின் இருக்குங்க. நான் இவ்வளவு போராடியும் அந்த விஷயத்தை என்னால் ஜெயிக்க முடியல. எதுக்காக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு காதல் விஷயமா இருக்கலாம். இந்த மண்டை குடைச்சலா இருக்குன்னு சொல்லுவாங்க. மண்டை தான் சூரியன். அந்த பிரச்சனை அவரவர்களுக்கு தான் தெரியும். அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. எதையோ நினைச்சு ஏங்கி தவிப்போம் இல்லையா, அந்த ஏக்கங்கள் சிம்மராசிக்கு சரியாகக்கூடிய காலகட்டம் சூரியன் இருந்தால். சூப்பர். அங்க செவ்வாய் இருந்துச்சுனாங்க ஐயா, சிம்மராசிக்கு செவ்வாய் என்பவர் யாரு அப்படின்னு கேட்டா பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதியாக மட்டும் இல்லாமல் சுகாதிபதி, ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லு, அந்த வீட்டையே பார்க்கிறார். சுகஸ்தானத்தை குரு பார்த்தாலே ஹெல்த் குட். இந்த ராங் மெடிக்கல் இதெல்லாம் இருக்கும் பாருங்க. அதாவது உங்களை நாங்க அந்த வியாதி இருக்குன்னு நினைச்சோம், இல்ல நீங்க வேற ஒரு டெஸ்ட் எடுங்க. ஐயோ, சில பேர் தப்பான தகவலை காதுல கேட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கலான்னு பயப்படுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லைன்னு தீர்ப்பாயி டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்னா கேன்சர் வியாதி இருக்குன்னு சொல்லி ஒரு டெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இவங்க ராத்திரி எல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க. காலைல டாக்டர் போய் பார்க்கும்போது இல்லைங்க, அது உங்களுக்கு அதெல்லாம் இல்லை, பயாப்சி எடுக்கும்போதே பயந்துக்குவாங்க. அந்த மாதிரி சுகஸ்தானங்களில் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும் என்ற பயம் நிவர்த்தி ஆகிவிடும். அங்க டிக்ளேர் ஆயிரும், இல்லைங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை. அப்புறம் இந்த சுகர்னு ஒரு வியாதி இருக்கு, இந்த சுகர் கம்மியா இருக்கு ஜாஸ்தியா இருக்கு, அதெல்லாம் இப்ப இந்த குரு பார்வையினால் இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய செவ்வாய் அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு சார். இனிமே நீங்க வேல்யூம் கம்மி பண்ணிக்கங்க, மாத்திரைகள் குறைச்சு கொள்ளவும் மருந்துகளை குறைத்து கொள்ளவும் இதற்கெல்லாம் அரிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு தரும். நிச்சயமா. அங்க சனி இருந்துச்சுன்னா ஐயா, உண்மையாவே பாருங்க, சனி மீது குருவின் பார்வை. இதுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு உழைப்பு கிரகத்தின் மீது ஒரு வருமான கிரகத்தின் பயணம். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த உழைப்புக்கு மேல நமக்கு ஒரு காசு கிடைக்காதாங்கிற ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும். இன்சென்டிவ், நம்மளோட சம்பளம் 35,000 ரூபா, நம்மளுடைய அதிகப்படியான இந்த உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ஏதாவது ஓனர் கொடுக்க மாட்டாரா? ஏதாவது ஒரு இந்த குழந்தைங்கெல்லாம் விளையாடும் பார்த்துருக்கீங்களா? அது விளையாடும் போது அந்த பூஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய உழைப்பை அதிகப்படுத்தி பதவி உயர்வு, அந்த உழைப்பு விட கொஞ்சம் பணம் கிடைச்சா சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு. விருச்சகத்தில் சனி, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் சனி பகவான் இருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு தன்னுடைய உழைப்புக்கு மேல அடிஷ்னல் சேலரி, இன்சென்டிவ். அப்புறம் ஓனர் கூப்பிட்டு, சில பேர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஐயா உங்களுக்கு ஒரு பைக் ஒன்று வாங்கி தரேன், ஒரு கார் வாங்கி தரேன். இப்போ அது ஃபேஷனாவே ஆயிடுச்சு. நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் கார் வாங்கி கொடுத்தது ஒரு ஃபேஷனாவே ஆயிட்டு. சம்பளம் வேற, ஆனா உன்னை நீ இல்லைன்னா இந்த கம்பெனில எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்காது, உனக்கு இந்த ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட், ஸ்பெஷல் ஸ்பான்சர் இதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு சனி பகவான் விருச்சகத்துல இருக்கிறவங்களுக்கு டபுள் பிளஸ். விருச்சிகம் மகரம் மீனத்துல இருந்தா 3 பேத்துக்கு. அங்க சுக்கிரன் இருந்தா. ஐயா, சுக்கிரன் என்ற கிரகம் முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வந்தால் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிடுவாங்க. சுக்கிரன் என்றால் மனைவி, கலஸ்திர காரகன். அந்த மனைவிக்கு சில வாக்குறுதிகள் கொடுத்துருப்போம். இந்த வருஷம் உனக்கு இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது எதுவா வேணாலும் இருக்கலாம். பட்டு புடவையா இருக்கலாம், அல்லது வளையலா இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி இருக்கலாம். ஆனா சிம்ம ராசிக்காரராக பிறந்த ஆண் சுக்கிரன் இங்கே இருந்தால் மனைவியால் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், சில பேர் பாருங்க மாமனார் சொத்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கடன் இருக்கு, அது மாமனார் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னா பரவாயில்லன்னா மாப்பிள்ளை இந்த வருஷம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால அதுவும் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்து குருவால் பார்க்கப்படுவதனால் மனைவி மூலியமாக வரக்கூடிய சொத்துக்களும், மனைவி மூலியமாக வரக்கூடிய சந்தோஷங்கள். மனைவி மூலியமா வரக்கூடிய சந்தோஷங்கள் என்னன்னா, நம்ம கூட அன்பா பேசுறது. இன்னைக்கு மத்தியானம் நீங்க என் கூட தான் சாப்பிட்றீங்க, இது ஒரு சந்தோஷம். இன்னைக்கு நைட் டின்னர் நான் வெயிட் பண்ணுவேன், 11 மணிக்கு வருவேன், பரவாயில்ல வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி. கணவன் மனைவிக்குள் கசப்பில்லாத தன்மை, புரிந்து கொள்ளும் தன்மை. இவருக்கு வேலை பளு காரணமாக கொஞ்சம் பிஸியா இருந்தா கூட அந்த பிஸியை புரிந்து கொண்டு அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஃபேமிலி ஹாப்பினஸ் கிடைக்கும். ஐயா, அந்த இடத்துல குருவே இருந்துச்சுன்னா, விருச்சிகம் மகரம் மீனத்துல குருவே இருந்துச்சுன்னா, ஐயா அற்புதம், அருமையா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே தன் கிரகம் தன்னை பார்ப்பது ஒரு அழகு. அது எப்பயுமே அது ஒரு பெரிய விசேஷம்.
நம்ம அப்பாவே கிளாஸ் டீச்சராக வர்றது, நம்ம அப்பாவே ஆங்கராக வர்றது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் வந்து விருச்சகத்துல இருந்து அல்லது மகரத்துல இருந்து அல்லது மீனத்தில் இருந்திருந்தாருன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் பணத்தால் பிரச்சனை, ஒரு பிரச்சனை, நிறைய பேர் பாருங்க பணத்தை கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டே இருக்கான், சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைப்பாங்க. சிம்மு மாத்துறவங்க இருக்காங்க, எனக்கு வேண்டாங்க இந்த சிம்மில் நிறைய கடங்காரன் தொல்லை, ஊர் மாறுறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஒன்று, குழந்தை பாக்கியம் ரொம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு தாமத குழந்தை இருந்தால், சார் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு சார், என்னன்னு தெரியல, 2-3 தடவை கொஞ்சம் அபார்ட்லாம் ஆயிடுச்சு, இந்த வழிகள் போயிடும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அப்புறம் குருவால் கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இந்த சீரடிக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் சார், ரொம்ப நாளாக இந்த மந்திராலயத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன் சார், இந்த குருவாய் நினைக்கக்கூடிய சில கோவில்கள் இருக்கு, அந்த கோவில்களுக்கு போகிறதுக்கு ஒரு ஆசை இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு, போயிட்டு வந்துட்டா நல்லது நடக்கும். ஏன்னா ஒரு வேண்டுதல் இருக்குங்க, குருவாயூர் போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், 10 வருஷமாச்சு போக முடியல அப்படிம்பாங்க. இந்த சிம்மத்தில் பிறந்து விருச்சகத்தில் குரு இருந்து மகரத்தில் குரு இருந்து மீனத்தில் குரு இருந்தால் நீங்க எழுதி வச்சுக்கோங்க, யாரோ ஒருவர் கையை பிடித்து இழுத்து சென்று நீங்கள் போக வேண்டிய கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லு. ஐயா, விருச்சிகம் மகரம் மீனத்துல ராகு இருந்து குரு பார்த்தாலே கொடுக்கும். ஆமாங்க, அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு விருச்சகத்தில் ராகு பகவான் குருவை பார்ப்பது, அதுவும் இந்த வீட்டில் வந்து பொதுவாக சொல்கிறாங்க உச்ச வீடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ராகு கேதுக்கள் உச்சமாகக்கூடிய வீட்டை குரு பார்ப்பது நிலப்புலன்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குழப்ப சூழ்நிலையில் சில முடிவுகள் எடுத்திருப்போம், அவசரப்பட்டு இந்த வீட்டை வாங்கிட்டோம், இந்த வீட்டை மாற்றிக்கலாம், ராகு கேதுக்கள் இருக்கிறதை மாற்றி வைக்கக்கூடிய விஷயங்கள், இந்த வீட்டை கொடுத்துட்டு மாற்றிக்கலாங்கிறதுக்கு ஏங்கிட்டே இருப்பாங்க, அதற்கான வாய்ப்புகள். தவறான படிப்பை படித்து விட்டு சரியான வேலையை தேடிப்போம். இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருப்பாங்க ஆனால் ஐடியில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மெடிக்கல் படிச்சிருப்பாங்க ஆனால் என்ஜினியரிங்ல, அந்த மாதிரி தவறான படிப்பை படித்து விட்டு வாய்ப்புகளுக்காக ஏங்கி இருக்கவங்களுக்கு இந்த ராகு கேது உடனடியாக ஒரு நல்ல வேலையை கொடுக்கும். இந்த ஊரில் தான் நான் வாழணும். நிறைய பேர் இப்போ என்கிட்ட அடிக்கடி வர்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஜெர்மனியில் தான் சார் வாழணும், சார் யூஎஸ்ல தான் சார் என்னுடைய வாழ்க்கை, அந்த மாதிரி ஆசைப்பட்டு பயணத்திற்கு போகக்கூடிய வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு விருச்சகம் மகரம் மீனத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் உறுதியாக அவர்களை விரும்பிய இடத்திற்கு அழைத்து சென்று குரு பகவான் நல்ல வேலையை வாங்கி தருவார். நிச்சயமா இங்க ராகு கேதுக்கள் எது இருந்தாலும் இதுதான் பலன். 2 பேருமே. ஏன் சந்திரன் கேட்கலன்னா அது சிம்மராசி, சந்திரன் எப்படி சிம்மத்துல இருக்கும், சில உறவுகள் கேட்க கூடாது. ஆமா, சிம்மராசி சந்திரன் சிம்மத்துல, சந்திரன் மட்டும் விட்டுட்டாரு சார் அப்படிங்கிறோம், அப்படிலாம் இல்ல, சிம்மராசிக்கு சந்திரன் அங்கதான் இருப்பாரு. இந்த விருச்சகத்துல ராகு கேது இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஆபீஸை மாத்தலாம்னு நினைப்பாங்க, இடமாற்றம், நமக்கு மேல இருந்துட்டா பரவாயில்ல, சில பேருக்கு கீழே இருந்துட்டா பரவாயில்ல, சில பேருக்கு ஐயா பார்க்கிங் வசதி இல்லாம இருக்கு நம்ம ஆபீஸ்க்கு, ஒரு பக்கத்துல பார்க்கிங் ஸ்பேஸோட ஒரு ஆபீஸ் கிடைக்குது, அவர்கள் அனைவருக்கும், குறிப்பா பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு எல்லோருக்கும் விருச்சகம் மகரம் மீனத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஐயா, 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஐயா, 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்ம ராசியாக இருந்து அவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா புண்ணியவான்கள். ஏன்னா இந்த 60க்கு மேலே போயிட்டாலே அந்த சோல் வந்து குட் சோல் ஆயிடுது. 60ங்கிறது நம்ம மொத்த தமிழ் வருஷத்தை கழிச்சிடும். அவர்களுக்கு உடல்நிலை மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசிக்கு 5 குடையவன் 12ல் போயிடுறார், 8 குடையவன் 12ல் போயிடுறார். உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். வரவேண்டிய பணத்தடைகள் இருந்தால் சரியாயிடும். மனிதாபிமான அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவுகள் பகையாகி இருந்தால் மீண்டும் அந்த பகைகள் சரியாயிடும். ஐயா, இவ்வளவு சொல்லிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, நம்ம சிம்மத்தை தான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பேச ஆரம்பிச்சோம். இவர்களுக்கான வழிபாடு ஐயா, சிம்ம ராசினாலே கிழக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தி. நீங்க கேட்கும் போதே யோசிப்பீங்க, அவருக்கு பேரே தென்முக கடவுள், இது என்னையா கிழக்கு பார்த்துருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கேதான் கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக இருந்து குரு பகவானாக காட்சி கொடுத்து அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைத்த ஸ்தலம் பட்டமங்கலம். பட்டமங்கலம்ங்கிற இடத்துல கிழக்கு பார்த்த குரு பகவானை சிம்மராசிக்காரர்கள் வணங்கினால் அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் இவங்களுக்கு கிடைக்குதா இல்லையா தெரியல, 8 செல்வங்கள், அதாவது 16 வகையான செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலத்தை பட்டமங்கலம் குரு பகவான், இவர்களுக்கு கிழக்கு பார்த்த குரு பகவான் மிகச்சிறப்பான பலன்களை. கார்த்திகை பெண்களுக்கே, அதாவது முருகப்பெருமானை வளர்த்தக்கூடிய 6 பேர், அந்த கார்த்திகை பெண்களுக்கே அஷ்டமா சித்திகளை கொடுத்த குரு பகவான் நம்ம கேட்கறது சின்ன சின்ன விஷயங்கள் தான். 18, 16 குழந்தை செல்வம், குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு வீடு, ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சிம்பிள். போய் கேட்ட உடனே சிம்மராசிக்காரங்களுக்கு
வா சிம்மராசியா, மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் வா வாங்கிட்டு போ அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருடத்துல. எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் போயிட்டு நம்ம உறவுகள், சிம்மராசி உறவுகள் அவர்களை வேண்டிட்டு, முடிஞ்சா வியாழக்கிழமை, ஏன்னா குருவுக்கு உகந்தனால, இல்லை என்றால் இவர்கள் ராசிநாதனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை தரிசனம் செய்து வந்தாங்கன்னா கண்டிப்பா கேட்ட வரம் தரும் குரு பகவானாக அங்க காட்சி அளிக்கிறார். நிச்சயமாங்க. நெஞ்சாத நன்றி ஐயா. சுகமே சொல்லுவேன்.